ஹலோ. எங்கள் வீட்டில் உடன் டோரில் டோர் பால் கேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் இந்த டோரை க்ளோஸ் பண்ணால் இப்படி க்ளோஸ் ஆனோன்னா அப்படியே பால் போய் இருந்துட்டு அப்படி க்ளோஸாக பொசிஷனில் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து வெளில வந்துருச்சு. அதனால் இந்த டோர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அப்படியே வெளியே வருது. அதனால் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் புதுசாக டோர் பால் கேட்ச் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத ஒரு வீடியோவாக போடுறாங்க, பாருங்கள். இதாங்க கிளாஸட் டோர் பால் கேட்ச். இதில் வந்து சில டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. இது பால் கேட்ச் டிரைவின் ஸ்டைல். அதை நான் பிரிக்கிறேன், என்னென்னு பாருங்கள். இது ஒரு $7 தான். அது ஹோம் டிப்போவில் போச்சிங்கன்னா கிடைக்கும். இது இப்படி தான் இருக்க போது இதை பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏற்கனவே இருக்க இந்த டாப் போர்ஷன் வந்து வீட்டில் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த டோர் பால் கேட்ச் மட்டும் உங்களுக்கு போதும். அதனால் இதை மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங் வந்து இது உள்ளே இருக்கிறது. ஓகே, இந்த டோர் பால் கேட்சில் இது உள்ளுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை முதல்ல கழட்டிக்குங்க. கழட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இந்த பிளேயரை வச்சு அப்படியே லைட்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ இது சின்ன கட்டிங் பிளேயர் மட்டும் வேணுங்க. இது எங்கே வேணும்னு என் ஃப்ரெண்டு கிரு சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பிளேயரை வச்சு முதல்ல ஏற்கனவே இருக்கிற அந்த இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இதை நீங்கள் எப்படி ஏற்கனவே இருக்கிறத ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பால் அந்த இதுவும் வந்துடும். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அதை சேஃபாக ஒரு இடத்த வச்சிடலாம். அந்த ஏற்கனவே இருக்கிற பீஸை இந்த பீஸை ஃபுல்லாக கழட்டி எடுத்துடணும். அப்போ தான் நீங்கள் புதுசாக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஏற்கனவே உள்ளே இருக்கிற பீஸ். ஆக்சுவலாக இந்த பீஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் புது செட்டோடு சேர்த்து அப்படியே மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ளே இருக்கிற அந்த ரோலர் பீஸ், இந்த அவுட்டர் ரோலர் பீஸும் உள்ளே இருக்குது. அதை நீங்கள் வெளியே எடுத்தால் தான் நீங்கள் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த உள்ளே இருக்க பீஸை கட்டிங் ப்ளே வச்சுட்டு அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா வெளில வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ புதுசாக இருக்கிறத உள்ளே போட போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு சின்ன இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இது வந்து உள்ளே இருக்கிற அந்த உடனில் ஏற்கனவே ஒரு நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக அந்த க்ரூவில் போய் இது அப்படியே உட்காந்துக்கிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த க்ரூவில் போய் உட்கார்ற மாதிரி ஷேப்பில் வச்சுக்கிற போகிறீங்க. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரப்பர் ஹேமர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டி இந்த நார்மல் ஹேமரை வச்சு ஒரு தட்டிக்கலாம். பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஓகே. நவ் we can insert that அந்த டிரைவின் பால் கேட்ச். இதை அப்படியே உள்ளே போய் இது பண்ணிட வேண்டியதான். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் அதை வச்சுட்டு பார்க்கலாம் எப்படின்னு. ஏன்னா அது எவ்வளோ டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாலை வந்து நீங்கள் உள்ளே தள்ளலாம் அல்லது வெளியே எடுக்கலாம். அதை உள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்றாப்புல how much you want the tightness அதுக்கேற்றாப்புல பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஓகேங்களா? இப்போ போனீங்கன்னா இது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் நிற்கிறதில்ல நீங்கள், ஏன்னா லாக்கே ஆகலை. அப்படியே இந்த பால்லாம் கரெக்டாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆனால் டைட்னஸ் இல்லாதனால அப்படியே நிற்க மாட்டேன்றது. ஸோ அதை எப்படி அந்த க்ரிப்போடு அந்த பாலை போய் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல டோரை க்ளோஸ் பண்ணுறோம். பாலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் டோர் ஃபுல்லாக க்ரிப்போடு நிற்கலை. ஸோ இட் இஸ் நாட் கெட்டிங் க்ளோஸ். ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த க்ரிப்பில் பார்த்திங்கன்னா தெர் இஸ் எ கேப். அந்த கேப்பில் அப்படியே வந்தது. ஏன்னா இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த சின்ன பார்ட்டில் இது கரெக்டாக போய் அந்த கரெக்டான ப்ரெஷரில் போய் நிற்கணும். அது இந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் தான் அந்த க்ரிப்பில் தான் நிற்கணும். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண அந்த பால் கேட்சில் இந்த ஹைட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த பால் இஃப் இட் கம்ஸ் அவுட் தென் அது கரெக்டான இடத்துல இருந்துச்சுன்னா தென் இட் வில் ஹேவ் அ grip. இந்த இடத்துல இந்த பாலில் ரெண்டு சைட்லேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல பிளேயர் விட்டுட்டு கொஞ்சம் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கரெக்டாக அந்த பால் வெளியில் வந்துடும்.
ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி அந்த பால் கரெக்டாக போய் நிற்குதான்னு பார்க்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் எனஃப், பட் இன்னும் கொஞ்சம் அப்படியே டச் ஆகுது, ஆனால் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக போய் நின்றுச்சு. லைக் 2 டோரும் ஓப்பன் பண்ணுறோம், திரும்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே நின்றுச்சு. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி நீட் டு டூ. தேங்க்யூ.